இன்று உருவாக போற பெங்கால் புயல் எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுங்கிறதா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த சூழ்நிலையில இரண்டு கணிப்புகள், அதாவது ஒன்னு இந்திய வானிலை மையத்துடைய கணிப்பு, இன்னொன்னு வந்து ஐரோப்பிய மாடலுடைய கணிப்பு. இந்த இரண்டு கணிப்புகளில் எந்த கணிப்பு வெல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி இது வந்து நம்முடைய இலங்கையுடைய முல்லைத்தீவு பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருகிறது. இது இன்னும் புயலாக மாறல, இன்று புயலாக மாறப்போகுது. அதுக்கு வந்து பெங்கால் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட போகுது. நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இதை தொடர்ந்து கண்காணித்தே வருகிறார்கள். அதுல பார்க்கும்போது அவங்களுடைய பாதை, அந்த வழித்தடம் என்பது தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி தான் இருக்கிறது. மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய புதுச்சேரி, அதுக்கப்புறம் சென்னைக்கு நெருக்கமாக நவம்பர் 29 வந்து நீடிக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்முடைய இந்திய வானிலை மையத்துடைய கணிப்பு. தொடர்ந்து இது மேற்கே நோக்கி தான் நகரும், தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரும் அப்படிங்கிறது நம்முடைய இந்திய வானிலை மையத்துடைய கணிப்பா இருக்கிறது. இதுல பாக்குறோம் அப்படியே போகுது பாத்தீங்களா, நேரா போறது போல கொடுத்திருக்காங்க. இது இந்திய வானிலை மையத்துடைய கணிப்பு. இது போல நடக்க போகிறதா இன்னொரு ஒரு கணிப்பு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஐரோப்பிய மாடலுடைய கணிப்பு. இந்த ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி என்னன்னா, இப்போ தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த முல்லைத்தீவுல நீடிக்கக்கூடிய இந்த அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புயலாக மாறி சற்று கிழக்கு நோக்கி நாளைக்கு காலையில நவம்பர் 28 சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து, பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வடக்கே நோக்கி நகர்ந்து டிசம்பர் 1 நவம்பர் 30 டிசம்பர் 1 வாக்குல நம்மளுடைய சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில இது கரையை கடந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பெங்களூர் வழியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூர் கடற்கரைக்கு அந்த அப்பால் இருக்கக்கூடிய அரபிக்கடல்ல போய் கரையை இறங்குவது போல வானிலைகள் காட்டுது. அந்த வழித்தடத்துல போவது போல இந்த படங்கள் காட்டுது. இந்த இரண்டு படங்களில் எந்த படம் வெல்ல போகிறது? நம்மளுடைய இந்திய வானிலை மையத்துடைய கணிப்பு வெல்ல போகிறதா, இல்ல ஐரோப்பிய மாடலுடைய கணிப்பு வெல்ல போகிறதா? தொடர்ந்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது குறிப்பா நம்மளுடைய முல்லைத்தீவுல நீடிக்குது. இது இன்று முழுவதுமே அதே இடத்துல நீடிக்க போகுது. முன்னாடியே அவங்க கொடுத்தாங்க, இந்திய வானிலை மையம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வேகத்துல நகருதுன்னு சொன்னாங்க 6 மணி நேரத்துல. அதுக்கப்புறம் 6 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் வேகத்துல நகருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வேகத்துல நகருதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பொறுமையா நகருது, மிக மெல்ல நகர்கிறது. இன்று முழுவதுமே இது முல்லைத்தீவுல தான் இருக்க போகுது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இரண்டு கணிப்புகளில் எது வெல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம முன்னாடியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். புதுச்சேரியிலிருந்து இது வந்து சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல நிகழப்போதா? ஆனா நம்ம சென்னை வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரைபடத்துல அவங்க எந்த இடத்துல கரையை அதாவது லேண்ட்ஃபால் ஆகும், எந்த இடத்துல கரெக்டா கரையை கடக்கணும்னு இன்னும் சொல்லல. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னு. இதன் காரணமாக தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையானது காலையில இருந்தே பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா நம்மளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் கண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. பல பகுதிகள் அதாவது பயிர்கள் எல்லாமே தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா மிதந்துகிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு நாகப்பட்டினத்துலாம் 17 சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்திருக்கிறது. இந்த மழை மேலும் தொடர்ந்து இந்த மழையானது இன்றே நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் ரெட் அலர்ட், நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட்னா நாளைக்கு மழை கொஞ்சம் படிப்படியாக நாளைக்கு காலை மதியானத்துக்கு அப்புறம் சூழ்நிலையை பொறுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தொடர் மழையானது நாளையும் நாளை மறுநாளும் இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக டிசம்பர் அதாவது நமக்கு நவம்பர் 29 சென்னைக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தி. எப்படி இருந்தாலும் இது சென்னைக்கு வருவது போலதான் காட்டுது. இரண்டு படங்களும் காட்டக்கூடிய செய்தி சென்னைக்கு வருவது போலதான். அதனால சென்னை வந்து நவம்பர் 29 30 அலர்ட்டா இருக்கணும், சரியா? அதனால குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இது. அதனால வந்து நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வானிலை அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த நிகழ்வுல ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, என்ன மாதிரி மாறுது, இது தொடர்ந்து எங்க நகருது, எல்லாத்தையும் உங்களுக்காக தொடர்ந்து கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்க ஊர்ல தற்போதைய நிலையில எப்படி இருக்கு வானிலை? மழை பெய்கிறதா, இல்ல வெறும் காற்று மட்டும் அடிக்கிறதா? ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுழற்சிக்கு, முல்லைத்தீவுல இருக்கக்கூடிய சுழற்சிக்கு நம்மளுடைய தமிழகத்திலிருந்து காற்றை வந்து பாத்தீங்கன்னா அது ஈர்த்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து காற்று வந்து அந்த நிகழ்வுக்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வுடைய அடுத்த கட்ட நகர்வு அடுத்த 24 மணி நேரத்துல அது எங்கெங்கெல்லாம் நகர போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.